இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நல்லா ஜாலியா கிளம்பிட்டு இருந்தேன். இந்த சாட்டர்டே, சண்டேல ஒரு நாள் கண்டிப்பா அங்க போணும்னு நெனச்சிருந்தேன். ஆல்ரெடி பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சப்போ, அந்த 10 நாளும் அடுத்தடுத்து வேலை இருந்ததுனால போகவே முடியல. அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதும் கிளம்பியாச்சு. நான் மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு போறப்பலாம் இங்க பசும்பால் வாங்குவேன். அது வந்து பாப்பாக்காக கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவேன். மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாட்டில்ல கொண்டு போனா அது சீக்கிரமா கெட்டு போயிரும். அதனால இந்த மாரி ஸ்டீல் பாத்திரத்துல தான் எடுத்துட்டு போவேன். இந்த தூக்கு பாத்திரத்துல லிட் எல்லாம் டைட்டா தான் இருக்கும். ஆனா லைட்டா சாஞ்சுட்டுனா கூட பால் வந்து சிந்தி வெளில வந்துரும். நெறைய டைம் கார்ல சிந்திருக்கு. அப்புறமா அத கிளீன் பண்றதே நமக்கு ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும். அதனால நான் எப்பவும் நெனச்சுட்டே இருப்பேன். வேற ஏதாவது நல்லா லீக் ஆகாத மாதிரி ஒரு தூக்கு பாத்திரம் வாங்கணும்னு. பாலுன்னு இல்ல, மத்தபடி குழம்பு, இல்ல சூடா வேற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போறதுக்குன்னா கூட ஸ்டீல் பாத்திரம் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். நான் அப்படி செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் பாப்பாக்கு ஆல்ரெடி வாங்குன இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, இதுல ரசம் வந்து நெறைய வச்சு எடுத்துட்டு போனா, ஒரு நாள் கூட லீக் ஆனதே கிடையாது. அதனால சேம் பிராண்ட்ல இப்ப தூக்கு பாத்திரம் அவைலபிளா இருந்தது. அத ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட பழைய பாத்திரத்துல நான் தண்ணி ஊத்தி லைட்டா சாய்ச்சு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணி உடனே வெளில வந்துருச்சு. இந்த பாத்திரத்துல ஊத்தி பார்த்தேன். தண்ணி சுத்தமா லீக் ஆகி வெளிய வரவே இல்ல. நான் அப்புறமா அந்த பாத்திரத்த வாஷ் பண்ணிட்டு பால் ஊத்தி ஒரு வாட்டி கவுத்தி எல்லாம் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் கூட பால் வெளில வரல. எனக்கு இந்த பாத்திரம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அப்புறமா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டு போறதுக்காக கிளம்பியாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.